அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விமலா, அன்னை ஹோமியோபதி கிளினிக், பழனி, நெய்க்காரப்பட்டி. இப்போ நம்ம ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இயற்கையோடு அதை ஒற்றி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம பரிணாம வளர்ச்சியில் நம்ம மனிதர்களுடைய வளர்ச்சியாக இருக்கலாம், தாவரங்களுடைய வளர்ச்சியாக இருக்கலாம், எல்லாமே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை இயற்கையிலேயே தகவமைச்சு கொள்ளும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, மலை பிரதேசங்களில் மரங்கள்லாம் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கும். சில சதுப்பு நிலங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வேர்லாம் வெளியில் வந்துட்டுருக்கும், தண்ணிக்குள்ளே இல்லாமல் மரங்களை விட்டுட்டு வெளியில் இருக்கும். ஸோ இது எல்லாமே இயற்கையிலேருந்து அதற்கான உணவை தேடி தண்ணியை தக்க வச்சுக்கிறதுக்காண்டி, தன்னோட வாழ்வதற்காக, தன்னுடைய பிடிப்புக்காக, உயிர் பிடிப்புக்காக தன்னையை உருமாற்றிக் கொள்ளுது. ஸோ எந்த உணவு இப்போ சூரிய ஒளி அதிகமாக மலை பிரதேசங்களில் ஒளி விழுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணும், மரங்கள்லாம் நீளமாக வளர்ந்து இலைகள்லாம் நீளமான இலைகளோட ஹைட்டான மரங்கள் இருக்கும். ஸோ அடியில் பள்ளத்துலேருந்து பார்த்திங்கன்னா மேலே முடிய மரங்கள் வளர்த்தியாக இருக்கும். இது எதற்காக அப்படின்னா, சூரிய ஒளியை நோக்கி வளர்கிறது தான். ஒரு மரம் பச்சையத்தோடு வளர்கிறதும் இருக்கட்டும், இலைகளுடைய கலர் வண்ணங்களாக இருக்கலாம், இலைகளுடைய ஷேப்ஸாக இருக்கலாம், இலைகளுடைய தன்மையாக இருக்கலாம். இது எல்லாமே தன்னையை தகவமைச்சு அதற்கான உணவை தேடி நம்ம அதுவாக வளர்ந்து தன்னையை சர்வே பண்ணிக்குது. இதே மாதிரி தான் சில குழந்தைகள் தெரியாத வயசுலையாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சும் கூட தன்னறியாமல் சாக்பீஸ் சாப்பிட்ற பழக்கமாக இருக்கலாம், இல்லைன்னா செவரை சுரண்டி சாப்பிட்ற பழக்கமாக இருக்கலாம், திருநீர் சாப்பிட்ற பழக்கமாக இருக்கலாம், அயன்ஸ் இருக்கக்கூடிய அரிசி சாப்பிட்ற பழக்கமாக இருக்கலாம். இது எல்லாம் குழந்தைங்க வளர்ந்துட்டே வருவாங்க. இந்த மாதிரி இன்டைஜஸ்டபிள் திங்ஸை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய குடல் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும். குடலில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் அதை டைஜஸ்ட் பண்ணாது. ஸோ இதில் ஹோமியோபதியில் தீர்வு இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரியான குழந்தைகள் அன்டைஜஸ்டட் திங்ஸை சாப்பிட்றதுக்கு ஹோமியோபதியில் தீர்வு உண்டு. ஸோ இப்படி உங்கள் குழந்தை ஒரு அரிசி சாப்பிடுது அப்படின்னா அதுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை சாம்பல் அந்த மாதிரி சாக்பீஸ் இல்லைன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ குழந்தைங்க வளரும்போது ஒரு பேலன்ஸ்டான உணவு சாப்பிடணும். ஸோ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்குமே ஒரு பேலன்ஸ்டான டயட் எடுத்துக்கணும்ல. ஸோ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின், மினரல், அதே மாதிரி ஃபேட், இந்த மாதிரி எல்லா ஃபுட்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்படி பேலன்ஸ்டு இல்லாதப்ப ஒரு தேடல், எது உணவு கம்மியாக இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக தேடி நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் அதை ரிசீவ் பண்ணி அதிலிருந்து அந்த சோர்ஸை எடுத்துக்க ட்ரை பண்ணும். அதனால தான் சில குழந்தைங்க அனீமியா டெஃபிஷியன்சி இருக்க குழந்தைங்க அரிசி சாப்பிட்ற பழக்கங்களை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனீமிக்காக இருக்க குழந்தைங்களாக இருக்கலாம், இல்லை மால் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹோமியோபதியில் மருந்துகள் எடுக்கிறதன் மூலம் இந்த அன்டைஜஸ்டபிள் திங்ஸை சாப்பிட்ற பழக்கங்கள்லேருந்து நீங்கள் உங்கள் குழந்தைய சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஏதாவது உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அருகில் உள்ள ஹோமியோபதி மருத்துவரை போய் எடுத்து அந்த குழந்தைங்கள அந்த பழக்க வழக்கத்திலேருந்து நீங்கள் மீட்டு எடுத்துக்கலாம். தேங்க்யூ.